ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது நெல்லிக்காய் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்ட்டு டபுள் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். டிஸ்கோ ஒயரு 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி 5 அடி, நீங்கள் 6 கூட எடுத்துக்கலாம். 6 அடி எடுத்துட்டோமா, பாருங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு விரல் இருந்தால் போதும். இந்த மாதிரி 3 4 5 ஒரு 5 சுற்று சுற்றிக்கிங்க போதும். சரிங்களா? பாருங்கள் 5 சுற்று சுற்றிட்டு இது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது இப்படியே சுற்றி எடுக்கணும். அதே அப்படியே எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி கரெக்டாக அது பக்கம் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டு இதான் தெரியுதில்லைங்க, இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி லைனாக பக்கமாக இப்படி சுற்றி விட்டு எடுத்துகிட்டு வரணும். இது நெல்லிக்காய் பூன்னு சொல்கிறோம்ல, அந்த பூ பாருங்கள். இப்படி நல்லா டைட்டாக விரல் வச்சுக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி அவுந்து வராது. நல்லா டைட்டாக விரல் வச்சுட்டு சுற்றுங்க. அதே மாதிரி ஒயர் திரும்பாமல் கரெக்டாக சுற்றணும். பாருங்கள், நான் சுற்றிட்டேன். இப்போ நான் ஒரு லைன் முடிச்சிட்டேன். சரிங்களா? ஒரு லைன் முடிச்சுட்டு 2வது லைனு நான் எடுத்துட்டேன். பாருங்கள், இது 2வது லைனு. அதே மேலேயே அப்படியே சுற்றணும். அப்போ தான் அந்த நெல்லிக்காய் மாதிரியே உங்களுக்கு வரும். பாருங்கள், இதான் இது இப்படியே கரெக்டாக அதே மேலே அப்படியே சுற்றிட்டு வரணும். சரிங்களா? இதுக்கு நம்ம 6 அடி எடுத்தோம், அந்த ஃப்ளவருக்கு நம்ம 8 அடி எடுத்தோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ரோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோ முடிஞ்சோடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ளவரு. இப்போ தேர்ட் ரோ. ரிப்பீட்டாக அது மேலேயே சுற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இதோ ஃப்ளவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் போடுறவங்க நீங்கள் இதுக்குன்னு ஒரு ரோல் வாங்கினா கூட அழகாக இருக்கும். இந்த மாதிரி டபுள் கலர் ஒயரில் வாங்கிட்டிங்கன்னா போடும்போது ஃப்ளவர் போடும்போது நம்மளுக்கு டபுள் கலரில் கிடைக்கும். பார்த்துட்டிங்கன்னா அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இதோட நான் 3 லைன் போட்டேன். இப்போ நான் 4வது லைனு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 4வது லைனு. இங்கே இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் எந்த அளவுக்கு பூ பெருசாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒயர் அதிகமாக எடுத்து அந்த அளவுக்கு உள்ள கேப்பும் அந்த அளவுக்கு விட்ருக்குங்க. பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. லைட்டாக பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சுன்னு. உள்ளே பூரா ஒயிட் கலரு, சுற்றியும் பிளாக்கு. இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்துருச்சுன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுலேயே ஒரு இதோட இதை கட் பண்ணிடுங்க. இதை உள்ள சொருகிறதுக்கு வேணும். இந்த ஒயர் வந்துட்டு எனக்கு எது அப்படின்னா, இதுக்குள்ளே பீட்ஸு சொருகி நான் போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி 2 ஃப்ளவர் வைப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதோடு நான் கட் பண்ணிடுறேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணலாம். இந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 1.25, அதாவது 1.5 வச்சுக்கோங்க. 1.5 அடியில் இந்த மாதிரி வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு ஒரு குட்டியாக, ரொம்ப குட்டியாக இருக்கணும். 1 2 3 4 சுற்றிட்டு இது உங்களால் எவ்வளோ சின்னது பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பேனா போகிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும் இதோட ஹோல். பாருங்கள், இந்த மாதிரி இந்த லெவலில் ரொம்ப சின்னது பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 நம்மளுக்கு சுற்றினோன்னே இந்த ரவுண்டு ஃபார்ம் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் இப்படி ஆப்போசிட்டில் 1, இந்த ஆப்போசிட்டில் இப்படி 2, அந்த ஒயர் அப்படியே திருப்பிக்கணும். 3 4. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக குட்டியாக ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து குட்டி ஃப்ளவர் ரெடி பண்ணோம். இதில் வந்துட்டு நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பீட்ஸோட இதை வந்துட்டு இது இப்படி மேக் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இப்படி தான் நான் ஃப்ளவர்ஸ் போடுவேன். சிஸ்டருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், இதோ நம்ம செஞ்ச இந்த ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ளவருமே செய்யணும். நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளவர் பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம லிங்க்டாக ஒயர் எடுத்துக்கிட்டு சுற்றுற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி தான் நான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருவேன். வேஸ்டான ஒயர்ஸில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மேக் பண்ணும்போது நான் எல்லா கூடைகளுக்குமே ஒவ்வொன்று எடுத்து வச்சுக்குவேன். பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போட்டு பாருங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். தேங்க்யூ வெரி மச்.